நடைபெற்று வருகிறது. குயிக்காக இது முடிஞ்சிடும். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி அங்கே பெரியலுக்குள்ள அங்கே தான் ட்ரெடிஷ்னலாக அவங்க பெரிய பண்ணுற இடம். அந்த இடத்துலுமே 8 இது 6 தான் இது வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. அப்படி இருந்தாலுமே 2 வந்து எக்ஸ்ட்ரா, சப்போஸ் யாராவது இங்கேருந்து சேஞ்சஸ் இருக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா அதுக்குள்ள ஏற்பாடுகள் நகராட்சி மூலமாக, நகராட்சி, வருவாய்த்துறை மற்றும் மற்ற அனைத்து துறைகள் மூலமாக மேற்கொள்ளும். இங்கே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. காவல்துறை பாதுகாப்பு எந்த அளவுக்கு போடப்பட்டது? காவல்துறை நிறைய புது மாவட்டத்துக்கு வெளியிலிருந்தே நிறைய ஃபோர்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கு. ஸோ அதனால எந்த விதமான அந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை ஒரு ஒரு சங்கடமான வருத்தகரமான சூழ்நிலை இருக்கு. அப்படி இருந்தாலுமே லா அண்ட் ஆர்டர் அந்த மாதிரி வர மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை கிடையாது இப்போ. அப்படி இருந்தாலுமே தேவைக்கு அதிகமான ஃபோர்ஸ் வந்து இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குறிப்பாக இந்த பகுதிகளில் டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலுமே நாங்கள் அந்த மாதிரி எந்த அசாதாரணமான அசம்பாவிதமும் எதிர்பார்க்கல. ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க இப்போ எப்படி இருக்காங்க சார்? ட்ரீட்மெண்ட்டில் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைகள் இருந்து, பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்ல இருந்து நிறைய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து இங்கே பணியாற்றிட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜில். அதனால ட்ரீட்மெண்ட் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அனைத்து ஸ்பெஷலிஸ்டுகளும் அவங்களோட கண்காணிப்பில் 24 hours இருக்கிற மாதிரி உள்ள ஏற்பாடுகள் அரசு செய்யிருக்கு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆம்புலன்சஸ், ஆன்டிடோட் வயல்ஸ் வந்து எல்லாமே இங்கே மொபிலைஸ் பண்ணி எல்லா ரிசோர்ஸஸுமே தேவைக்கு அதிகமாக இங்கே கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் இருக்குது. சார், முக்கியமாக இந்த 3 பேர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு மூலமாக செயல்பட்ட இன்னும் நிறைய பேர், இந்த குறிப்பாக இந்த கல்வராயன் மலையில் தான் கள்ளச்சாராயம் அதிகமாக காய்ச்சப்படுறதா தகவல். கைது நடவடிக்கையில் என்ன மாதிரியான இப்போ தீவிரப்படுத்தப்பட்டது? சிபிசிஐடி துரிதமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனால கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். அதாவது இந்த பகுதியில் பார்க்குறோம், நம்ம கோமுகி 6 பகுதிகளில் இருக்க மயானம் தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் உயிரிழந்தவர்களோட சடலங்கள் அனைத்துமே இங்கே தகனம் செய்வதற்கும் அடக்கம் செய்வதற்குமான ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்கு. அதை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் பார்வையிட்டிருக்கிறாரு. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் சிபிசிஐடி வந்து இந்த கைது நடவடிக்கைகள், விசாரணை மற்றும் கைது நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. நிச்சயமா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இனி தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் மாவட்ட ஆட்சியர் உறுதியளிச்சிருக்கிறாரு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விஷயம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்த்தோம். அதில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அருகில் உள்ள மருத்துவமனைகளிலிருந்து நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். துரித நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம்.